நீங்க பிரியாணி சாப்பிடும்போது கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாதான் எனக்கு ஜீரணமான மாதிரி இருக்கு. ஆக்சுவலி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கல, அது நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? அதனால ஒரு யூஸும் இல்ல. வெல்கம் டு ஒன் வே ஃபிட்னஸ். இந்த தப்பு நெறைய பேர் பண்ணிருப்பாங்க. மேபி வீடியோ பார்க்குற நீங்க இந்த தப்பு பண்ணிட்டு இருந்தாலும் தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. இதனால பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இன்னும் சில பேர் வந்து எவ்ரி மீல்க்கு ஒன்ஸ் வந்து காஃபி குடிப்பாங்க. எனக்கு தலை வலிக்குது, நான் காஃபி குடிச்சாதான் எனக்கு இப்ப சரியாகும், அப்பதான் நல்லா இருக்கும். அதனாலயே எந்த யூஸும் இல்ல. சரி, ஒரு ரியாலிட்டிய தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரிலாம் நீங்க பண்றது மூலியமா லைக் சாப்பிடும்போது மில்க் ப்ராடக்ட் பிளஸ் கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறதால உங்க பாடியால வந்துட்டு அயன வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அதுல இருக்கிற அயன. அதனால வந்து இந்த மாரி ஐட்டம் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்துட்டு ரெகுலரா தண்ணி நல்லா குடிங்க. ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் நல்லா குடிங்க. அவ்வளவுதான். வேற எந்த சஜஷனும் இல்ல. இந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதனால எந்தெந்த யூஸ் இருக்குன்னா, உங்களுக்கு ஆக்ஸிஜன் நல்லா சப்ளை ஆகும். அது அயன் இருந்தா தான் ஆகும். அதே மாரி நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பாடியில. அதுவும் அயனால மட்டும் தான் ஆகும். அதனால தான் சொல்றேன், நீங்க சாப்பிடும்போது காஃபி, டீ அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்க பாடியால உங்க ஃபுட்ல இருக்கிற அயன வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும்.